Good morning students. Welcome to online class. Today we learn about Unit 19 Plant Physiology. தாவர செயலியல். Introduction. Animals move in search of food, shelter and for reproduction. Do plants show such movement? Have you observed the leaves of Mimosa pudica? Touch me not plant. Closes on touching. Whereas Helianthus annuus, sunflower, follows the path of sun from down to dusk, from east to west. These movements are triggered by an external stimuli. Unlike animals, plants do not move on their own from one place to another, but can move their body parts for getting sunlight, water and nutrients. தாவர செயலியில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அறிமுகத்தில் பார்க்குறோம். ஸோ அனிமல்ஸ் தன்னோட உணவு இருப்பிடத்திற்காகவும் மற்ற இனப்பெருக்கத்திற்காகவும் நகருது. தாவரங்களால் அவ்வாறு நகர முடியுமா? ஸோ முடியாது. ஆனால் எப்படி? தொட்டாச்சினிங்க, அதான் மைமோசா புடிசான்னு சொல்லக்கூடிய தொட்டாச்சினிங்க செடியை தொட்டோட என்ன ஆயிரும்? அது இலை ஃபுல்லாக அப்படியே ஃபோல்ட் ஆயிரும், அதை சுருங்கிடும். அதே போல் ஹீலியாந்தஸ் அன்னுலஸ் சொல்லக்கூடிய சூரியகாந்தி பூ இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா காலையில் எந்த பக்கம் சூரியன் இருக்குல்ல அந்த பக்கம் அப்படியே தன்னுடைய தலையை அப்படியே திரும்பிக்கிட்டே போகும். அந்த பூ திரும்பிக்கிட்டே போகும் டைரக்ஷன். ஸோ அது என்னது, சூரியன் உதயமானது அஸ்தமானம் வரைக்கும் அது எந்த பக்கம் சூரியன் இருக்கோ அந்த பக்கம் நோக்கியே நகரும். ஸோ நைட்டு என்ன அப்படி கீழே கவுந்துக்கிடும். இந்த நிகழ்வுகள் அனைத்துமே என்னன்னா வெளிப்புற காரணிகளால் தூண்டப்படுது. ஸ்டிமுலி ஆக்சுவலானா வெளியில், ஆனால் சன்லைட் வெளியில தானே இருக்குது, அதனால என்னது அது தூண்டப்படுது. ஆனால் விலங்குகளை போல என்னது தாவரங்களால் தன்னிச்சையாக ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது. ஆனால் பிளான்ட்ஸ் என்ன செய்யுது? சன்லைட்டு, வாட்டர் மற்றும் நியூட்ரியன்ஸ்க்காக என்ன செய்யுது? ஊட்டப்பொருளுக்காக தன்னுடைய உடல் பாகங்களை பல்வேறு இடங்களுக்கு என்ன செய்யுது? அதை அசைவுகளுக்கு உட்படுத்துது. அது மூலமா they are getting from them. They are sensitive to external factors like gravity, temperature, etc. In this lesson we will study about various movements of plants, photosynthesis and transpirations. So தாவரங்கள் ஒளி புவியீர்ப்பு விசை மற்றும் வெப்பம் போன்ற புறத்தூண்டலால் உணவூட்டப்படுகின்றன. இந்த பாடத்துல தாவரங்களுடைய இயக்கம், ஒளிச்சேர்க்கை மற்றும் கடத்தும் பண்பு பற்றி நம்ம இப்போ படிக்க போறோம். டிராபிசம் இன் பிளான்ட்ஸ், அதாவது தாவரங்களின் சார்பு அசைவு. டிராபிசம்னா சார்பு அசைவுன்னு பேர். டிராபிசம் இஸ் a unidirectional movement of a whole or part of the plant towards the direction of stimuli. ஸ்டிமுலி அப்படின்னா தூண்டுதல் அர்த்தம். தூண்டலுக்கேற்ப தாவரத்தின் ஒரு பகுதியோ, அதாவது பார்ட், அல்லது முழு தாவரமோ ஒரு திசையை நோக்கி தன் இயக்கத்தை செலுத்துவது சார்பு அசைவு, அதாவது டிராபிசம் பேர். ஸோ டிராபிசம் அப்படின்னா சார்பு அசைவின் வகையில் தான் டைப்ஸ் ஆஃப் டிராபிசம். பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஸ்டிமுலி, டிராபிசம் கேன் பி கிளாசிஃபைட் as follows. First, phototropism, movement of a plant part towards light of a plant. Example, shoot of a plant. அதாவது போட்டோட்ராபிசம் சொல்லக்கூடிய ஒளி சார்பு அசைவு. லைட் எந்த பக்கம் இருக்கோ அதை நோக்கி போறது. ஒளி தூண்டலுக்கு ஏற்ப தாவர பாகங்கள் நகர்தல். பெரும்பாலும் எது நகரும்? தாவரத்தோடைய மேல் பகுதி, அதாவது ஸ்டெம்னு சொல்லக்கூடிய தண்டு பகுதி. செகண்ட் ஒன் இஸ் ஜியோட்ராபிசம், புவி சார்பு அசைவு. மூவ்மெண்ட் ஆஃப் ஏ பிளான்ட் இஸ் ரெஸ்பாண்ட் டு கிராவிட்டி. ஸோ அதோட புவியீர்ப்பு தகுந்த மாதிரி நகரும். புவியிற்கு எது நகரும்? வேர் எப்பயுமே எப்போ செய்யும்? கீழ் நோக்கி தான் நகரும். ஸோ அதனால என்னது? எக்ஸாம்பிள் ரூட். நெக்ஸ்ட் ஹைட்ரோட்ராபிசம், நீர் சார்பு அசைவு. மூவ்மெண்ட் ஆஃப் ஏ பிளான்ட் இஸ் ரெஸ்பான்ஸ் டு பார்ட் ஆஃப் பிளான்ட் டுவர்ட்ஸ் வாட்டர். எக்ஸாம்பிள் ரூட் ஆஃப் ஏ பிளான்ட். ஸோ நீர் சார்பு அசைவு இது என்ன செய்யுது? தண்ணி எங்க இருக்கோ அந்த பக்கம்லாம் அந்த வேர் போகும். நம்ம சாதாரணமாகவே நம்ம அந்த வீடு சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கலாம். வாட்டர் எங்கே இருக்கோ அதை நோக்கி என்ன செய்யும்? ஒரு குறிப்பாக பெரிய மரம் வேர் பார்த்தீங்கன்னா தண்ணி துடி எல்லாத்துக்குள்ளேயும் போயிருக்கும், குழாயில் கூட. ஸோ அந்த ரூட்டு, அதோடைய இது என்ன? ரூட் வேர் எப்பயுமே நீரை நோக்கி தான் போகும்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன்று திக்மோட்ராபிசம். மூவ்மெண்ட் ஆஃப் ஏ பிளான்ட் part due to touch. Example, climbing winds. அது என்ன, இது வந்து தொடுசார் பசு, தொடுதலுக்கு ஏற்ப எந்த பக்கம் தொட்டு இது வருமோ அது அந்த மாதிரி பாகங்கள் அதனுடைய பார்ட்ஸ் நகர்ந்து போகும். நகர்ந்து, அதாவது கொடி, அது ஏதாவது ஒரு இது வச்சிட்டோம்னா அந்த கொடியில ஏறி படர்ந்து மேலே போகிறது, கொடி பற்றி படர்தல். நெக்ஸ்ட் கீமோட்ராபிசம், வேதி சார்பசைவு. Movement of a part of plant is respond to present on the stigma. Part of plant responds to chemical. Exam growth of a pollen tube in response to sugar present on the stigma. பொதுவாக இது எங்கே நடக்கும் அப்படின்னா, நம்ம அந்த ஃபீமேல் பார்ட் சொல்லக்கூடிய அந்த ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரிங்னா அந்த ஸ்டிக்மாவோட மேலே வந்து ஆந்தரான மேலே ஒன்று என்ன செய்யும், கீழே அந்த குடும்ப மாதிரி இருக்கு இல்லையா, குடும்பம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கார்பல்ஸ் அதுக்குள்ளே இருந்து என்ன செய்யும், ஸோ அந்த கெமிக்கல்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்காக போகும். ஸோ அதனால் என்னது, இது கீமோட்ராபிசம் சொல்கிறது. ட்ராபிசம் இஸ் ஜெனரலி termed positive if growth is towards the signal and negative. Towards the signal and negative if it is away from the signal. Shoot of a plant moves towards the light, the roots move away, thus the shoots are positively phototropic. அதாவது எது அதுக்குரியதை நோக்கி நகர்தோ அது பாசிட்டிவ், அதுக்கு அகெயின்ஸ்டா அதுக்கு எதிராக அது நகர்ந்தா அது நெகட்டிவ். இப்போ பொதுவாக ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெம் எப்பவுமே மேல் நோக்கி தான் நகரும், கீழே போகாது. அப்போ மேல் நோக்கி எதை நோக்கி போகும், லைட்டுன்னா என்னது, போட்டோட்ராபிக். ஸோ அப்போ ஸ்டெம்மானது அப்ரைட்டு, மேல் நோக்கி நகரும், கீழே போகாது. அப்போ அது என்னது, அது போட்டோட்ராபிக்ஸை பொறுத்த மட்டும் அது வந்து நெகட்டிவ்லி. அதை அடுத்தது நெக்ஸ்ட் ஜியோட்ராபிசம். வேரானது எங்கே நோக்கி நகரும், கீழ் நோக்கி தான் போகும், மேலே வளராது. ஸோ அப்போ மேலே நகரம்னா அது பேர் என்னது, அது நெகட்டிவ்லி. பூமி நோக்கி போனால் அது பாசிட்டிவ். அதே மாதிரி தான் வாட்டரும் அதே மாதிரி தான். ஸோ அந்த வாட்டர்னு எப்படி, வேறு வாட்டர் தண்ணியை நோக்கி தான் போகும், திருப்பி மேலே வெளியில் வராது. ஸோ வாட்டர் நோக்கி போகிறது அது பாசிட்டிவ், வாட்டருக்கு அகெயின்ஸ்டாக போனால் அது நெகட்டிவ்லி. ஸோ இப்போ இந்த படத்தை பாருங்கள், இந்த தொட்டியில் வச்சுருக்காங்க இல்லையா, இது நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். எப்படி தொட்டியை கவுத்தி கீழே போட்டிருக்காங்க, வெர்டிக்கலாக இருக்குது. அப்போ என்ன செய்யுது, மேல் நோக்கி தான் வளருது, இது ஸ்டெம்மு. ஸோ அது என்னது, கீழ் நோக்கி இருந்தது நெகட்டிவ்லு, மேல் நோக்கி இருந்தால் பாசிட்டிவ். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டில் பாருங்கள், யூஸ்வலி சூ சிஸ்டம் ஆஃப் ஏ பிளான் இஸ் பாசிட்டிவ்லி போட்டோட்ராபிக் and negatively geotropic and root stem is negatively phototropic and positively geotropic. இப்போ வேரானது கீழ் நோக்கி தான் போகும், ஸோ அது பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக். நெகட்டிவ் அப்படின்னா அது மேலே போகணும், அது போகாது, வராது இல்லையா. இதுதான் அந்த ட்ராபிசத்துடைய வேரியேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாஸ்டிக் மூவ்மெண்ட். நாஸ்டிக் அப்படின்னு சொன்னால் அது வந்து திசை சாரா தூண்டல் அசைவுன்னு சொல்லுவோம். நாஸ்டிக் திசை சாரா தூண்டல் அசைவு. நாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் ஆர் நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் எ பிளான்ட் பார்ட் ஆஃப் எ பிளான்ட் டு ஸ்டிமுலஸ் பேஸ்டு ஆன் த நேச்சர் ஆஃப் ஸ்டிமுலி. நாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as follows. அதாவது திசையை நோக்கி நடைபெறாத தாவர பகுதியின் அசைவுகளுக்கு திசை சாரா தூண்டல் அசைவு. ஒரு டைரக்ஷன்ல போகாம நகராம இருந்தா அது திசை சாரா. எந்த பக்கம் ஸ்டிமுலஸ் அந்த தூண்டல் கிடைக்குதோ அந்த பக்கம் கூடி நகர்ந்தா அது திசை சார்ந்த தூண்டல். இல்லைன்னா அப்படின்னு சொல்றது திசை சார்ந்த தூண்டல். இல்லை ரெண்டு டைப் இருக்கு, ஒன்று போட்டோநாஸ்டி, இன்னொன்று திக்மோநாஸ்டி. போட்டோநாஸ்டி அப்படின்னா என்னன்னா ஒளியுறு வளைதல். ஒளியுறு வளைவு, அதாவது ஒளியை பார்த்து லைட்டை பார்த்தோன்னே அது ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. இன்னொன்று தொட்ட உடனே, அதை திக்மோனாஸ்டினா நடுக்குமுறு வளையுது. அதாவது எப்படின்னா தொட்டோம் அப்படின்னா அதோடைய ரியாக்ஷன் மாறுது. போட்டோநாஸ்டி மூவ்மெண்ட் ஆஃப் எ பார்ட் ஆஃப் எ பிளான்ட் இஸ் ரெஸ்பான்ஸ் டு லைட். எக்ஸாம்பிள் டாக்ஸாகம் அபிஷனலே blooms in morning and closes in the evening. Similarly, Alpiomia alpha moonflower opens in the night and closes during the day. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மூன் ஃப்ளவர் சொல்லக்கூடிய டாண்டலியா
அந்த டாண்டலியன் சொல்லக்கூடியது என்ன செய்யும்னா காலையில் திறந்த நிலையில் இருக்குது, ஈவினிங் ஆனவொன்னு சாயந்தரம் மூடிடுது. ஸோ அது என்னது க்ளோஸ்டு ஆயிடுது. காலையில் மட்டும் அந்த வெளிச்சத்துக்கு திறந்துருக்கு. அதே மாதிரி ஐப்போமியா ஆல்பம் சொல்லக்கூடிய நிலவு மலர் இது என்னன்னா நைட்டு திறந்துருக்கும், பகலில் மூடி இருக்கும். இந்த அள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அள்ளி இதெல்லாம் அப்படி தான் இருக்கும் சொல்லுவாங்க. நைட்டு சந்திரனை பார்த்தோன்னே மலர்ந்துரும்பாங்க. அந்த சந்திரனுடைய லைட்டை பார்த்தோன்னே ஓப்பன் ஆகிடும், காலையில் மூடிடும். அள்ளி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிக்மோனாஸ்டி, நடுக்கமுறு வளைதல். மூமெண்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் plant is respond to touch. Example, Mimosa pudica. Fold leaves and troops when touched. It is also known as sesamonasty. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் நடுக்கமுறை. தொடுதல் மூலமாக தாவரத்தில் ஏற்படும் விளைவு நடுக்கமுறு வளைதல். தொட்டாச்சி நீங்கி தாவரத்தின் இலைகளை நாம் தொட்டவுடன் அவற்றின் இலைகள் மூடிக்கொண்டு தளர்வுகின்றன. அதனால் டக்குன்னு உடனே மூடிக்கணும். இது தொடுவுறு வளைதல், செசிமோனாஸ்டிக். சின்ன ஒரு அதிர்வு, நம்ம கைப்பட்டு அதிர்வு வச்சு செய்யும், சடசடன்னு அந்த இலைகள்லாம் அப்படியே மூடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தெர்மோனாஸ்டி. தெர்மோனாஸ்டி அப்படின்னா வெப்பமுறு வளைதல். வெயிட் இது ஹீட்டில் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுது. மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் எ பிளான்ட்ஸ் அசோசியேட் வித் சேஞ்சஸ் இன் த டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யுது, தன்னுடைய ஆக்ஷனை ரியாக்ஷனை செய்யுது, மாற்றிக்கிறது. ஸோ எக்ஸாம்பிள், டுலிப் ஃப்ளவர்ஸ் ப்ளூம்ஸ் ஆஃப் த டெம்பரேச்சர். டுலிப் மலர்கள் வந்து என்ன செய்யும், அந்த இதுக்கு தகுந்த மாதிரி, அந்த வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய இதை ஸ்டிமுலஸை வெளிப்படுத்துது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ட்ராபிக் மூவ்மெண்ட் அண்டு நாஸ்டிக் மூவ்மெண்டோட டிஃபரன்ஷியேஷன். ஸோ இது ரெண்டுக்குள்ளே என்ன டிஃபரன்ஷியேஷன், அதாவது டிராபிக் அப்படிங்கிறது திசை சார்ந்த அசைவு, நாஸ்டிக்ன்றது திசை சார்ந்த, அதாவது திசை சார்ந்த அளவு, திசை சாரா அசைவுகள். திசை சாரா அசைவுன்றது டிராபிக்கு, ஏன்னா ஒரு டைரக்ஷனில் போகுது இல்லையா. திசை சாரானது நாஸ்டிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிராபிக் மூவ்மெண்ட், யூனிட் டைரக்ஷனை ரெஸ்பாண்ட் டு த ஸ்டிமுலஸ். அந்த அசைவானது ஏதாவது ஒரு ஸ்டிமுலஸ் தூண்டலை பொறுத்து தான் அமையும். இங்கே நான் டைரக்ஷனல் ரெஸ்பாண்ட் டு த ஸ்டிமுலஸ். இது தூண்டல்லாம் கிடையாது. ஸோ அது எந்த பக்கம் வேணாலும் நகரும். செகண்ட் ஒன், growth dependent மூவ்மெண்ட்ஸ். வளர்ச்சியை சார்ந்து எவ்வளோ தூரம் வளருதோ அது தகுந்த மாதிரி என்ன செய்யும், அந்த தூண்டல் இருக்கும், ஸ்டிமுலஸ் இருக்கும். ஸோ இங்கே growth independent மூவ்மெண்ட்ஸ், வளர்ச்சியை சார்ந்து அமையாது. மோர் ஆர் லெஸ் பர்மனன்ட் அண்ட் irreversible, ஏறக்குறைய நிரந்தரமானது. ஸோ இதோடைய வளர்ச்சின்றது நிரந்தரமாக இருக்கும், மீள் அது ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே டெம்பரரி அண்ட் ரிவர்சிபிள், தற்காலிகமாக மற்றும் திரும்பி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ஸ், எல்லா பிளான்ஸ்லையும் காணப்படும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. ஃபவுண்ட் ஒன்லி இன் எ ஃபியூ ஸ்பெஷலைஸ், சில குறிப்பிட்ட சிறப்பம்சமுடைய தாவரங்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லோ ஆக்ஷன், மெதுவாக நடக்கக்கூடிய செயல். நாஸ்டிக் மூவ்மெண்ட்டில் விரைவாக டக்குன்னு, இப்போ தொட்டாச்சு தொட்ட உடனே டவக்குன்னு மூடுது இல்லையா, அதுதான் இமீடியட்டாக என்ன செய்யும், ஆக்ஷன் கொடுக்கும், இமீடியட் ஆக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை அப்படின்னு படிக்கிறோம். போட்டோ மீன்ஸ் லைட் அண்ட் சிந்தசிஸ் மீன் டு பில்ட். ஒளிச்சேர்க்கையில் போட்டோசிந்தசிஸ்னா ஒளி, போட்டோனா சிந்தசிஸ்னா உருவாக்குது, ஒளியின் மூலமாக உருவாக்குதுன்ற பேர். அதனால் ஒளியின் உதவியால் உருவாக்கப்படுது என்பது பொருள். அதுக்கு போட்டோ மீன்ஸ் லைட் அண்ட் சிந்தசிஸ் மீன் டு பில்ட். தஸ் போட்டோசிந்தசிஸ் லிட்டரலி மீன்ஸ் பில்டிங் வித் த ஹெல்ப் ஆஃப் லைட். ஒளியின் உதவியால் உருவாக்கக்கூடியது. During the process, the light energy is converted into chemical energy. Green plants are autotrophic in their mode of nutrition because they prepare their food materials through a process called photosynthesis. இந்நிகழ்ச்சியின் போது ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாற்றப்படுது. ஒளி ஆற்றலை வந்து கெமிக்கல்ஸாக மாற்றப்படுது. பசுமையான தாவரங்கள் அனைத்தும் என்னது, தற்சார்பு, ஆட்டோட்ராபிக், தற்சார்பு உடையது இல்லையா. அதனால் அது தனக்கு வேண்டிய உணவை தானே ஒளிச்சேர்க்கையின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தயாரிச்சுக்கிறது. ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாடு, அதாவது ஈக்குவேஷன் பார்த்தா 6CO2 + 12H2O. ஸோ ஹெல்ப் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில், C6H12O6, C6H2O + 6O2. அதாவது 6CO2 6 கார்பன் டை ஆக்சைடு அணுக்கள், அதோட 12H2O 12 ஹைட்ரஜன் அணுக்கள். இதெல்லாம் சேர்ந்து அதோட சன்லைட்டும் குளோரோஃபைலும் ஹெல்ப் ஆகி உதவி செய்து
குளுக்கோஸ் உருவாகுது. குளுக்கோஸ்லேருந்து என்னென்ன எந்த ப்ராடக்ட் கிடைக்கிது? வாட்டரும் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் நமக்கு வெளியில் கிடைக்கிது, அதை நாம் ரெஸ்பிரேட் பண்ணிக்கிறோம். தி எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் photosynthesis is glucose, which will be converted into starch and stored in the plant body. Plant take in carbon dioxide for photosynthesis, but for its living, plants also need oxygen to carry on cellular respiration. ஸோ ஒளிச்சேர்க்கையின் முடிவில் குளுக்கோஸ் ஸ்டார்ச்சாக மாற்றப்பட்டு சேகரிக்கப்படுது. ஸோ அது மாதிரி அந்த போட்டோசிந்தசிஸில் தாவரங்கள் என்ன செய்யுது? கார்பன் டை ஆக்சைடுவை உள்ளெடுத்துக்கிறது. ஸோ இன்டேக். அடுத்துட்டு என்ன செய்யுது? சுவாசித்தல் மற்றும் உயிர் வாழ்தலுக்கு ஆக்சிஜன் தேவையான உள்ளது. அதுக்கப்புறம் என்னது? லிபரேட்டட் இன் த ஆக்சிஜன். ஸோ என்ன செய்யுது? செல்லுலார் ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய சுவாசம் நிகழ்ச்சிக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை என்னென்னலாம் தேவை? Their activities show that certain things for necessary photosynthesis they are. மேற்கண்ட செயல்பாடு ஒளிச்சேர்க்கையில் தேவைப்படக்கூடிய காரணிகள் ஆகும். குளோரோஃபைல், கிரீன் பிக்மெண்ட் இன் லீவ்ஸ், பச்சையம் இலையில் காணப்படக்கூடிய பச்சை நிறம். செகண்ட் ஒன் வாட்டர், நீர். கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ஏர், கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடியது. அப்புறம் சன்லைட், சூரிய ஒளி. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அதால் என்ன செய்ய முடியும்? சூரிய ஒளி கண்டிப்பாக வேணும். தண்ணி எல்லாமே இருந்தாலும் லைட் இருந்தால் தான் அதால் ஸோ அவருடைய ஃபுட்டை ப்ரொடக்ட் பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். செகண்ட் ஒன் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் மீன்ஸ் நீராவி போக்கு, நீரை வெளியேற்றுறது. The loss of water in the form of water vapor from the aerial parts of the plant body is called as transpiration. தாவரப்பகுதியிலான இலைகள் மற்றும் தண்டுகள் மூலமாக நீரானது ஆவியாக வெளியேற்றப்படுவது நீராவி போக்கு என்று அழைக்கப்படுகிறது. The leaves have tiny microscopic pores called stomata. அதாவது இலைகளில் நுண்ணிய துளைகள் இருக்கும். அதுக்கு பேர் ஸ்டொமேட்டான்னு பேர். வாட்டர் எவாபரேட்ஸ் த்ரூ தி ஸ்டொமேட்டா. அப்போ வாட்டர் என்ன செய்யுது? அந்த சின்ன ஸ்டொமேட்டா சொல்ல துளை வழியாக வெளியேற்றப்படும், ஆவியாகுது. ஈச் ஸ்டொமேட்டா இஸ் சரௌண்டட் பை காட் செல்ஸ். திஸ் காட் செல் ஹெல்ப் இன் த ரெகுலேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் பை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டொமேட்டாவும் அதை சுற்றி காட் செல்னு சொல்லக்கூடிய காப்பு செல்கள் சொல்லுவாங்க. அந்த காப்பு செல்களால் சூழப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன செய்ய? அந்த காப்பு செல்கள் அந்த டிரான்ஸ்பிரேஷன் நீராய்ப்பு நடக்கும்போது திறந்தோ அல்லது மூடியோ என்னது அதை கட்டுப்படுத்துது. இலையில் காணக்கூடிய சின் துளைகள், இலைத்துளைகள், அது மூலமாக வெளியேற தண்ணியை அது ஓப்பன் ஆகி வெளியே போகுது. அது மாதிரி க்ளோஸ் பண்ணி நைட் சைடு செய்யுது, அது க்ளோஸ் பண்ணி அதை கட்டுப்படுத்துது. ஸோ அந்த படத்தில் இருக்கக்கூடிய இல்லையா ரெண்டு பக்கமும் ரெண்டு வித அவர வித மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் காட் செல்லுன்னு பேர். அதுக்குள்ளே வாக்குவல்ஸ் இருக்கும், நியூக்ளியஸ் உள்ள இருக்கும். கிரீன் கலரில் இருக்கக்கூடியது குளோரோபிளாஸ்ட். அதனால் எல்லாம் லீவ்ஸு க்ரீனாக இருக்குது. அதில் நடுவில் உள்ள தொலை தான் ஸ்டொமேட்டா. இதை லைட்டாக கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி மைக்ரோஸ்கோப் பார்த்தா அந்த ஸ்டொமேட்டாவை நம்ம பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். நீராவி போக்கின் வகையில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது? அதில் டைப்ஸ் தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ 3 வகையான இருக்குது. ஒன்று ஸ்டெமாட்டல் டிரான்ஸ்பிரேஷன். ஸ்டெமாட்டல் அப்படின்னா இலைத்துளை, இலை வழியாக வரதான் ஸ்டெமாட்டல். ஸ்டெமாட்டல்னா இலைத்துளையின் பேர். லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ஸ் த்ரூ ஸ்டெமேட்டா. It accounts for 90 to 95% of the water transpired from leaves. 90 to 95% நீர் இதன் மூலமாக, அதாவது இலைத்துளை மூலமாக தான் வெளியேறுகிறது. அதனால நீர் இழப்பு ஏற்படுது. செகண்ட் ஒன் கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். அதாவது புறத்தோல், அதாவது அந்த இலைக்கு மேலே தோல், கடினமான தோல்மா இருக்கும், அது மூலமாக வெளியேறுது. லாஸ் ஆஃப் வாட்டர் பிளான்ஸ் த்ரூ இன் கியூட்டிக்கல். புறத்தோலின் மேற்புறம், அதாவது கியூட்டிக்கல் இலை மேல் அடுக்கு ஒரு அடுக்கு இருக்கு இல்லையா, அந்த கியூட்டிக்கல், அதன் மூலமாக நடக்கிற இதில் கம்மியாதான அளவில் தான் நீர் வெளியேறும். தேர்ட் ஒன் லெண்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். இது பட்டை துளை நீராவி, இது தண்டில் இருக்கக்கூடிய பட்டைகள், அதன் மூலமாக வெளியேறுது. லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ட் அஸ் வேப்பர் த்ரூ த லெண்டிசல் இஸ் டைனி ஓப்பனிங் தட் protrude from the barks in woody stem and twigs as well as in other plant organs. ஸோ இது எங்கே வருது? பட்டை துளை வழியாக நீர் இழப்பு நடக்குது. பட்டை துளை பெரிய மரவாரங்கள தாவரங்கள பட்டை கிளைகள் இருக்குல்ல, அது சின்ன சின்ன ஓட்டைய துளைகள் இருக்கும், அதன் மூலமாக என்ன செய்யுது? ஸோ நீர் வெளியேறுது. ஆனால் இது கம்மியான அளவு தான். அதாவது ஸ்டொமேட்டோவை கம்பேர் பண்ணும்போது மற்ற 2 வகையுமே ரொம்ப ரொம்ப கம்மியான, அதுலேயே 90 to 95% ஸ்டொமேட்டோவில் நடக்குது. அதனால தான் நம்ம எவ்வளவு வெயில் காலம்னாலும் மரத்துக்கு கீழே நிற்கும் போது நமக்கு குழுன்னு இருக்கும். அது ஸ்ப்ரே பண்ண நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் இப்போ டிரான்ஸ்பிரேஷன் நெசசரி ஃபார் த ஃபாலோயிங் ரீசன். ஏன் இது எதனாலனா இது இந்த டிரான்ஸ்பிரேஷன் தேவை அப்படின்றதுக்கான ரீசன்ஸ், அவசியமான காரணம்.
இட் கிரியேட்ஸ் எ ஃபுல் இன் லீப் அண்ட் ஸ்டெம். தண்டு மற்றும் வேர் பகுதியின் இழுவிசையை அதிகப்படுத்துகிறது. அப்போ என்ன செய்யுது, சக்கிங் போர்ஸை இயல்பாகவே கொடுக்குது. இட் கிரியேட்ஸ் ஆன் அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸ் இன் ரூட்ஸ். வேரின் உறிஞ்சி தன்மை அதிகரிக்குது. அப்போ என்னது, வேரோட உறிஞ்சக்கூடிய தன்மை அதிகம்னா மேலே வேகமாக போகுதோ எவ்வளோ அந்த மாதிரி கீழே இருந்து தண்ணீர் உறிஞ்சும். இட் இஸ் நெசசரி ஃபார் த கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மினரல்ஸ். தொடர்ந்து என்ன செய்யுது, மினரல்ஸ் தாது உப்புகளை பிளான்ஸுக்கு இது கிடைக்கிறதுக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து அவசியமாகுது. இட் ரெகுலேட்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த பிளான்ட். தாவரத்தோடைய வெப்பநிலையை எப்பயுமே ஒரே மாதிரியாக வச்சிக்கிறதுக்கு இந்த ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் இதுக்கான நீட் ஃபார் ரீசன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், வாயு பரிமாற்றம். ஹவு டஸ் த பிளான்ட் கெட் ஏர்? தாவரங்கள் எவ்வாறு காற்றை பெற்றுக்கொள்கின்றன? த லீவ்ஸ் கவ் மைன்யூட் போர்ஸ் கால்டு ஸ்டொமேட்டா த்ரூ விச் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர் டேக்ஸ் பிளேஸ். நம்ம ஏற்கனவே நீரை வெளியேற்றுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒளிச்சேர்க்கையில், அதாவது நீராவி போக்கு போட்டோசிந்தசிஸ் மூலமாக வாட்டர் இது ஏர் ஆக்சிஜனை வெளிக்கொண்டாடுறதுன்னு படித்தோம் இல்லையா, அந்த ஸ்டொமேட்டா மூலமாக தான் இந்த வாயு பரிமாற்றம் நடக்குது. திஸ் மைன்யூட் ஸ்போர்ஸ் கேன் பி சீன் த்ரூ எ மைக்ரோஸ்கோப். ஸோ அதை நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும். அந்த இலைகளோட இதை கட் பண்ணி டிசெக்ஷன் பண்ணி மைக்ரோஸ்கோப் மூலம் தான் பார்க்க முடியும். ஏர் எக்ஸ்சேஞ்ச் டேக் பிளேஸ் கண்டினியூஸ்லி த்ரூ த ஸ்டொமேட்டா. ஆனால் அந்த ஏர் என்னது, தொடர்ந்து இலைத்துளை மூலமாகவே காற்றை உள்ளே இழுக்கவோ இல்லை வெளியே இழுக்கவோ முடியும். யூ வில் ஸ்டடி மோர் அபவுட் தி பிசியாலஜி ப்ராசஸ் இன் யுவர் ஹையர் கிளாஸஸ். ஸோ இது சம்மந்தமாக நம்ம மேலே படிக்கணும் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த ஹையர் கிளாஸஸ்லாம் இதை பற்றி விரிவாக எலாபரேட்டாக இருக்குது. அதாவது இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதில் லைட் ரியாக்ஷன் டார்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. லைட்டுன்றது இந்த நம்ம ஒளிச்சேர்க்கைன்றது, இன்னொரு டார்க் ரியாக்ஷன் இருக்குது. அதாவது செல்லு ஃபுல்லாமே சுவாசிக்கிறது. அது எப்படி, அது என்ன மாதிரின்றது நீங்கள் அடுத்த நீங்கள் ஹையர் கிளாஸஸில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன்ஸ் ஓவர். ஸோ இதோடைய அடுத்த கொஸ்டின் ஆன்சரை நான் உங்களுக்கு சுத்தமாக கொடுத்துருவேன். ஸோ வேறு நெக்ஸ்ட் டாப்பிக்கோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ. Good morning students. Welcome to online class. Today we learn about Unit 19 Plant Physiology.